இவன் எங்க இங்கே வந்தா? சீக்கிரமா நம்ம குழந்தைகளை கூப்பிட்டு போயிடலாம். யாரடி, யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஓ இவனா? என்னக்கா குழந்தைகளெல்லாம் காணோம், இங்கேதான் நின்று இருந்தாங்க. நினைச்சேன் இவனை பார்த்தாலே ஏதாவது நடக்க போகுதுன்னு. அதே மாதிரி நடந்துருச்சு. சீக்கிரமா குழந்தைகளை தேடலாம். என்ன எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வந்திருக்கிறீங்களாட்ருக்குது. எப்படி இருக்கிறீங்க? ஏடா உன்னை யார் இங்கே வர சொன்னாங்க? பிள்ளைகளை பயந்துக்கிறாங்களே. இப்போ வேற எங்கள் பிள்ளைகளை வேற காண, பேரம் பேத்திங்கானோ எங்கே வேணாங்க தெரியல. உன்னை பார்த்தாலே எங்களுக்கு கெட்ட சங்கம் தான். உன்னை ஏன் வர சொன்னா? போய் எங்கே போய் மூலையில் உட்காரு போ. திருவிழாக்குள்ள எதுக்கு நீ அலைஞ்சிட்டு கிடக்குற? நான் எங்கே வேணா வருவேன். இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் சொல்கிறத நீங்கள் யாருமே எப்பவுமே நம்புறதில்ல. அதனால தான் என்னை பார்த்தா எல்லாம் பயந்து போகிறீங்க. உங்கள் குழந்தைகளை காணல, அவங்க இங்கேயே இல்லை, அவங்க வேற உலகத்துக்கு போயிட்டாங்க தெரியுமா? ஆனால் அதையும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அவங்க வேறு உலகத்தில் இருக்காங்கன்னு சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இங்கே தான் எங்கேயாவது பக்கத்தில் தொலைஞ்சு போயிருப்பாங்கன்னு தேடுவீங்க. ஆனால் நான் சொல்கிறத நடக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் தான் நீங்கள் அந்த உலகத்துக்குள்ளே போகிறீங்க. என்னம்மா இவன் இப்படி சொல்லிட்டு போகிறான்? எனக்கு ஒரே பயமாக இருக்குதுமா. ஏன்னா இவன் சொல்கிறதெல்லாம் நடக்குதுன்னு வேறு சொல்கிறாங்களே. இப்போ நம்ம குடும்பத்துக்கு வந்து சொல்லிட்டான். இதுக்கு தான் இவனை பார்த்தோன்னே எனக்கு ஷாக் ஆச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம குழந்தைகளும் காணாமல் போச்சு. என்னென்னமோ இவன் உளறிட்டு போனால் இனி அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்க போதோ என்னமோ தெரியல. எனக்கு ஒரே பயமாக இருக்குமா. விடுகண்ணு, அவன் ஏதோ பைத்தியக்காரனாட்டு வாயிட்டு கிடக்கிறான். நீ அதுக்குள்ளே பயந்துக்கிற. வேற ஒரு உலகம் அது இதுன்னு உணர்றான். இன்னொரு உலகம் எங்கே இருக்குது? பேசாமல் இருவா. நம்ம போய் முதல் பிள்ளை தெரியல. அந்த பைத்தியக்காரன் போயிட்டான்ல. ஆமாக்கா, அவன் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் நெஜம் இல்லை. நம்ம போய் நம்ம குழந்தைல தெரியல. சீக்கிரம் வா. என்னம்மா அது இவ்வளோ தான் தேடிட்டோம். இப்போ நைட்டும் ஆகிப்போச்சு. இது என்ன நம்ம காட்டுக்குள்ளேயே வந்தாச்சு? எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே. எனக்கு ஒரே பயமாக இருக்குமா. மௌலி, மௌலி, மௌலி கண்ணு, அனிதா, கவின், கவின், மௌலி, அனிதா, எங்கடா போயிட்டீங்க? ஏ சவிதா, அங்கே பாருடி, அந்த மரத்துக்குள்ளே என்னமோ வெளிச்சமாக இருக்கு. அது என்னன்னு தெரியலையே. ஒரு மாதிரி சிகப்பு கலரில் வெளிச்சமாக இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். ஆமாக்கா, அது என்னக்கா இப்படி இருக்கு? மரத்துக்குள்ளே என்னமோ புதக்குழி மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே கீழே போய் சிக்கியிருப்பாங்களோ? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. வாங்க போய் முதல்ல பார்க்கலாம். ஆமாக்கா, நீ சொன்ன மாதிரி தான் இருக்கு. மரத்துக்குள்ளே என்னமோ இந்த வால்கனோ லாவா மாதிரி என்னமோ சிகப்பு கலந்துருக்கே. என்னமோ கேப் மாதிரி வேற இருக்கே. அனிதா, மௌலி, எங்க இருக்கீங்க? அம்மா, நாங்கள் இங்கே தான் இருக்கோம். உங்களுக்கு தெரியுதா இல்லையா? நாங்கள் இங்கே தான் இருக்கோம். என்னக்கா சவுண்டு மட்டும் கேட்குது, ஆளை காணோம். எனக்கு என்னமோ இவங்க இந்த மரத்துக்குள்ளே தான் போயிருப்பாங்கன்னு தோணுது. வாக்கா, நம்ம உள்ளே போய் சீக்கிரம் பசங்களை காப்பாற்றலாம். சரி சரி வாங்க உள்ளே போகலாம். என்னமோ வலுவலுன்னு இருக்குது. என்ன தெரியல. இப்படியே வாங்க உள்ளே போயிடலாம். என்னடி சவிதா இது? நம்ம இருக்கிற இடம் மாதிரியே இருக்கு. ஆனால் ரொம்ப இருட்டா என்னமோ பறக்குதே, தூசி மாதிரி பறக்குது. எல்லாம் வந்து மூக்கிலே ஏறுது. வெள்ளை வெள்ளையே ஸ்னோ மாதிரி இருக்குது. என்னன்னு தெரியல கண்ணு. ஐயோ, எனக்கு என்னமோ பயமாக இருக்குதுக்கா. நம்ம உலகம் மாதிரியே இருக்குது, ஆனால் எல்லாமே வேற மாதிரி இருக்குது. ஒரே குப்பையாக இருக்குது. ஒரு மாதிரி இருக்குதுக்கா. நாங்கள் உள்ளே வந்துட்டோம். எங்கே இருக்கிறீங்க? இந்த மரத்துக்குள்ளே வந்துட்டோம் நாங்கள். என்னடி என்னமோ சவுண்ட் கேட்குது, மிருக சவுண்டு மாதிரியே இருக்குதே. அங்கே பாரு, நம்ம குழந்தைகள் அங்கே இருக்கிறாங்க. கண்ணுங்களா, எல்லாரும் இங்கே வாங்க, எங்ககிட்ட வந்துருங்க. ஆமா, நாங்கள் எப்படி இங்கே வந்தோன்னே தெரியலம்மா. அந்த காட்டுக்குள்ளே நாங்கள் ஓடி வந்துட்டோம். நீங்கள் எங்களை யாரோ துரத்திட்டு வந்த மாதிரியே இருந்தது. அதனால தான் நாங்கள் 3 பேர் ஓடி வந்து பார்த்தோம்னா அந்த காட்டுக்குள்ளே இருந்தோம். அப்புறம் அந்த மரத்துக்குள்ளே இருந்து யாரோ எங்களை கூப்பிட்ற மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு உலகத்துக்குள்ளே வந்திருக்கும். இதை பார்த்தா நம்ம ஊர் மாதிரியே தான் இருக்குது. நம்ம வீடெல்லாம் இருக்குங்க, எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது, இது வேறு மாதிரி இருக்குமா. இங்கே ரொம்ப டார்க்காக இருக்குமா. ஐயோ அக்கா, அந்த பைத்தியக்காரர் சொன்னது உண்மைதான் போல இருக்குதுக்கா. பாத்தியா, நம்ம ஊர் மாதிரியே இருக்குது. அனிதா சொல்கிற மாதிரி எல்லாமே அப்படியே தானே இருக்குது. நம்ம வீடு, நம்ம தோட்டம், அது மாதிரியே தெரியுது எல்லாமே. ஆனால் எல்லாமே இங்கே கரும்முன்னு இருட்டாக இருக்குதுக்கா. ஒருவேளை அவன் சொன்னது இதானோ, இதுதான் இன்னொரு உலகமாக இருக்குமோக்கா. நல்லா போச்சுக்கா, நம்ம மாட்டிட்டோம். இப்போ என்னக்கா பண்ணுறது? எப்படிக்கா நம்ம தப்பிச்சு போகிறது? அம்மா பயமாக இருக்குதும்மா. எப்படியாவது எங்களை காப்பாற்றிடுங்கம்மா. ரொம்ப பயமாக இருக்குதும்மா. ஆமாம்மா, பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வெள்ளை கலரில் பனி மாதிரி விழுந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் என் மூக்கிலலாம் ஏறுது. எனக்கு மூச்சு விட்றதுக்கு கஷ்டமாக இருக்குது. சீக்கிரமாக இங்கேருந்து போகணும். சரி சரி அழுதாதீங்க. எப்படியாவது இங்கேயும் தப்பிக்கிறதுக்கு நம்ம வழி கண்டுபிடிக்கணும். நம்ம பேசாமல் நம்ம வீட்டுக்கே போய் பார்க்கலாம். அங்கே ஏதாவது நம்மளுக்கு வழி கிடச்சிட்டா அது வழியாக இந்த உலகத்துலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு பார்க்கணும். சீக்கிரமாக வாங்க போகலாம். எப்படியோ அந்த இடத்துல இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே என்னடா ஒரே சிகப்பாக இருக்குது.
நம்ம வீடு அந்த பக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது. வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏதாவது அந்த சிகப்பு கலர் மரத்துக்குள்ளே இருந்துச்சுல அந்த மாதிரி ஏதாவது வழி கிடைக்கும். அந்த வழியை போனோம்னா நம்ம ஊருக்கே போயிடலாம்னு நினைக்கிறேன். என்னடி சவிதா, என்னமோ டொட்டு டொட்டுன்னு சவுண்டு கேட்டே இருக்குதே, என்னமோ நடந்து வர மாதிரியே இருக்குதுடி. பின்னாடி பாருங்க, ஏதோ ஒரு மிருகம் நடந்து வருது. ஐயோ, இது என்னடி இத்தனை தண்டி வருது, என்னமோ நடந்து வருது. அதுக்கு மூஞ்சியே இல்லடி. என்னடி இது பலாப்பழம் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. இது என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் டெமோகார்கன்ஸ். இதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற கொடிய ஒரு மிருகம். இந்த மிருகம் யார் இங்கே வந்தாலும் அதுக்கு அடித்து கொண்டுரும். நம்ம இதுகிட்ட இருந்து எப்படியா தப்பிச்சு ஓடணும். என்னது டப்பா அரக்கணா? என்னடி சொல்கிற? ஒன்றுமே புரியல. இதெல்லாம் ஏதுடி? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சுது? ஐயோ சித்தி, டப்பா அரக்கன்ல, அதுக்கு பேர் டெமோ கார்கன். புரிஞ்சுதா? நானும் என் ஃப்ரெண்டும் லைப்ரரியில் ஒரு புக்கு படித்தோம். அதில் தான் இந்த உலகத்தை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு பேர் அப்சைட் டவுன். நம்ம ஊர் மாதிரியே இங்கேயும் எல்லாமே இருக்கும். ஆனால் இது எல்லாமே டார்க் சைட். இங்கே இருக்கிற ஒரு மிருகம் தான் டெமோ கார்கன். நம்ம ஊரில் நாய் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த ஊரில் இது இருக்குது. ஆனால் இது ரொம்ப கொடூரமானது. நம்மளை எல்லாத்தையும் கடிச்சு தின்னு கொன்றும். எப்படியாவது நம்ம சீக்கிரமாக இந்த உலகத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு கேட்டை கண்டுபிடிக்கணும். நம்ம இப்போ மரத்து வழியே நாங்கள் வந்த பார்த்தியா, அதுதான் கேட். அந்த மாதிரி இருக்கிறது பேர் தான் கேட். அது ஒரு வழி. அந்த வழி மூலமாக தான் இந்த உலகத்துக்குள்ளே வர முடியும். திருப்பியும் அதே மாதிரி இன்னொரு வழியை கண்டுபிடிச்சி நம்ம உலகத்துக்குள்ளே போய் ஆகணும். சீக்கிரமாக தேடுங்க. ஐயோ அக்கா, என்னக்கா இவ என்னென்னமோ சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புள்ள, தலையே சுற்றுது. இப்போ இந்த மிருக வேறு நம்மளை கொல்றதுக்கு வந்துட்டுருக்கு. வாங்க எங்காவது ஓடி போகலாம். ஐயோ, நீங்கள் பேசிக்கிட்டே நிற்கிறீங்க, அந்த மிருகம் கிட்ட வந்துருச்சு. வாங்க சீக்கிரம் ஓடலாம். எல்லாரும் ஓடுங்க. என்னடி இது அதே மாதிரி வீட்டை பிறந்துட்டு இத்தசோடா இருக்குது? இதுதான் கேட்டா? இதுக்குள்ளே நம்ம எப்படி போகிறது? எப்படியாவது போய் தான் ஆகணும். இல்லாட்டி அந்த மிருகம் நம்மளை துரத்திட்டு இருக்கு, நம்மளை வந்து முழுங்கிடும். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீடு தான். அவள் வீட்டுக்குள்ளே தான் இந்த கேட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க சீக்கிரமாக நம்ம இதுக்குள்ளே எப்படியா தப்பிச்சு போகிறக்கு முயற்சி பண்ணலாம். ஐயோ, அந்த மிருகம் கிட்ட வந்துருச்சாங்க பாருங்க. ஐயோ, இது என்ன தலையில தொங்குது இந்த மிருகம்? எப்படியாவது உள்ளே போயிடணும் சீக்கிரம். ஐயோ, எனக்கு உடம்புல நடக்குதுக்கா. இதை பாரு எப்படி இருக்குது அசிங்கமா. மூஞ்சியை பாரு, பலாப்பழம் மண்டை. மூஞ்சியே இல்லை அவனுக்கு. நம்மளை துரத்துறான், செவத்து மேலே ஏறி தொங்குறான். சீக்கிரம் எப்படியாவது காப்பாற்றுவீங்களா யாராவது? ஏன் சத்தம் போடாம ரெடி, இவனை முடிஞ்சிட போகுது.